இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். வணக்கம், நான் காஸ்டியூமர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சினிமாவில். என் பேர் சீனு. நான் இதுவரையிலும் 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதில் 3 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்குண்டான அவார்டு தான் இது. இதுவரையிலும் ஃபஸ்ட்டு நான் டிப்ரெஷன் மன அழுத்தம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதுக்கு 100 அவார்டு வந்திருக்கு. 2வது தாய்மொழி பண்ணியிருக்கேன், அதுக்கு 50 அவார்டு வாங்கியிருக்கேன். 3வது ஏகலவ்யன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், 40 அவார்டு வந்திருக்கு. இன்னொன்று இப்போ தேநீர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதுக்குண்டானது 25 அவார்டு இதுவரையிலும் வாங்கியிருக்கேன். அதுக்குண்டானது தான் இங்கே இது பண்ணிட்டு இப்போது வெளிப்படுத்தலான்ட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் காஸ்டியூமராக இருந்து ஷார்ட் ஃபிலிம் காரணம் ஒன்றா? இல்லை சார், சினிமாவில் நான் ஏதாவது சாதிக்கணுன்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அந்த வேலை கிடைக்கல. எனக்கு டைலரிங் தெரிஞ்சதுனால காஸ்டியூம் எடுத்துக்க, அதுக்கப்புறம் நம்ம எதை வேணால் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால் காஸ்டியூம் கார்டு எடுத்துகிட்டு வேலை பார்க்கும்போது நமக்கு ஃபேமிலியாக இப்போ இதனால அதே வேலையில் தொடர்ந்து அப்படியே இருந்துட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு, நம்ம வேலை நம்ம பொழப்பு இப்படியே பார்த்துக்கணுமா, நம்ம நினச்சி சாதிக்க முடியாதா, ஏதாவது பண்ணணும் யோசிக்கும்போது தான் எனக்கு ஏதாவது பண்ணணுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் மன அழுத்தம்ன்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தனியாகவே எடுத்தேன். அதில் தான் அது ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்த அவார்டில் தான் எனக்கு சந்தோஷத்தையும் எல்லாமே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையும் கொடுத்துருச்சு. அது வச்சு தான் நான் ஒன்றா மூவ் பண்ணேன். இப்போ எந்தெந்த ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்கியிருக்கா சொல்லுங்கள் சார். இது வரையிலும் அகமதாபாத்தில் ரீல்ஸ் வாங்கியிருக்கேன். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ ஏஷியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்கேன். நவாடா ஒன்று ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வாங்கியிருக்கேன். முதல்ல ஃபெஸ்டிவலுக்கு எப்படி அனுப்பணும்னு கூட தெரியாது சார் எனக்கு. அந்த சினிமா போஸ்டரில் அந்த லோகோ பார்த்துக்கிட்டு தான் அந்த லோகோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா போட ஆரம்பித்தேன். அப்படி வந்தது தான் இந்த எல்லாமே. ஃப்யூச்சரில் என்ன போட்ட ஐடியா இருக்குங்க? ஃப்யூச்சர் படம் பண்ணன்ட்டு எண்ணம் இருக்குது சார். ஆனால் என் டிபார்ட்மெண்ட்டு காஸ்டியூம் பண்ண உடனே கொஞ்சம் பின் வாங்குறாங்க. அது இருந்தாலும் நான் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கேன். இப்போ இன்னொன்றும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 4 ஷார்ட் ஃபிலிம் பேர் சொல்லுங்கள். 1 மன அழுத்தம், 2 தாய்மொழி, ஏகலவ்யா, இப்போ 4வது இந்த தேநீர் எடுத்திருக்கேன் சார். இது இன்னும் ரிலீஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது ஆக்சுவலாக வேற ஒரு சேனல்ல ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது உங்க படமா இல்லை நீங்கள் இதில் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க? இல்லை, இங்கே என் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சார், ஏகலவ்யான்ட்டு தனி. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் படம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்லாம். இப்போ நீங்கள் அடுத்து எந்த மாதிரி மூவ் கொடுத்துருக்கீங்க? உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் காட்டியிருக்கீங்களா வேறு ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட? ப்ரொடியூசர்கிட்ட எல்லாம் காட்டல. நான் போகிற இடத்துல எல்லாம் காட்டியிருக்கேன். பார்த்தவங்க நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவான ரிசல்ட் தான் சார். எனக்கு அதுவே கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் காஸ்டியூம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ அந்தமாரி ஆர்டிஸ்ட் யாரையாவது பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சு இந்த படத்தை காமிச்சு எதாவது முயற்சி பண்ணீங்களா? இல்லை சார், ஷூட்டிங் டைப்பில் அந்த டைம் கிடைக்காது எங்களுக்கு. ஆனால் அது தெரியப்படுத்தியிருக்கேன், இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போல்லாம் கதை ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம் சார். நிறைய படத்தில் கதையே இல்லாமலாம் இருக்கிறாங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட. இப்போ இதுமாரி நல்ல கதை இருக்கும்போது நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்தமாரி பெரிய படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, பெரிய படங்கள் பார்க்கும்போது சின்ன படங்கள் எதுவாக இருந்தாலும் கதை நல்லா இருந்தால் இதை ஏற்றிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். கதை தானே எல்லாத்துக்கும் ஹீரோ. இப்போ 4 ஷார்ட் ஃபிலிம் வாங்கினாவே போஸ்டரில் பேர் போட்டு அந்த லோகோ போட்டுக்கிறாங்க. நீங்கள் 200 வாங்கியிருக்கீங்க, ஏன் இவ்வளோ நாள் தெளிவுபடுத்தாமல் நீங்கள்? இல்லை சார், அது எப்படி பண்ணோம் வெளியே பண்ணோன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஃபேஸ்புக்கு இதில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். வர்ற அவார்டெல்லாம் நான் அதில் போட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கெங்கே அவார்டு வருதோ அன்றைக்கி அதை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எந்த மாதிரி கதை? இது 100 அவார்டு எப்படி கிடச்சிது அந்த கதைக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நான் சும்மா சின்ன கண்டென்ட் தான் எடுத்துக்கிட்டேன் சார், பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை வரணுமே முதல்ல, என்னால் முடியுமான்ட்டு. ஒருத்தன் சூசைட்க்கு அட்டன் பண்ண போனால் காட்டுக்குள்ளே எப்படி அவனை திருப்பி அனுப்பணுன்ற ஒரு இதில் அதை எடுத்தேன் சார் நான்.
டிப்ரெஷன். நெக்ஸ்ட் படம் பண்றீங்க, யாரை வச்சு பண்ண போறீங்க, என்ன மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க? சார் கதை இருக்குது, அந்த கதைக்கு கதை தான் ஹீரோவாக தேர்ந்தெடுக்கணும். அது நேரம் வரும்போது யாருக்கு என்னன்னு வரும் சார். கதை இருக்கு. ஹீரோவை தேர்ந்தெடுத்துக்குது. எந்த ஹீரோ வச்சு பண்ற ஐடியா இருக்கு உங்களுக்கு? இல்லை சார், ஐடியா இருக்குது, ஆனால் இப்போ தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், அங்கே வந்து அந்த பிரச்சனைகள் வரும். கேட்கும்போது அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது சொல்ல முடியும் சார். இல்லைண்ணா, நீங்க சொன்னாதான் அந்த வீடியோ மூலியம் பார்த்தாங்கன்னா உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை அது புரியுது சார். நாளைக்கு நான் 4 ஷூட்டிங் போவேன், இன்றைக்கி ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடம்ன்ட்டு போவேன். அப்போது எல்லாரும் தெரியும் எனக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் தான். இப்போ நீங்கள் 200 அவார்டு வாங்கிட்டீங்க. உங்கள் ஷார்ட் ஃபிலிமை எந்த நடிகர் பார்த்து பாராட்டியிருக்காங்க? இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண இல்லை காமிச்சிருக்கல யாராவது நடிகர் பாராட்டியிருக்காங்க? சூர்யா சார் பாராட்டியிருக்காரு சார். சூர்யா சார் காட்டல, ஆனால் இந்த மாதிரி 100 அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னதுக்கப்புறம் என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணார். கங்க்ராட்ஸ்னா, உங்களை எந்த ஹெல்ப் வேணுனாலும் கேளுங்க, நான் பார்க்குறேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க, நல்லது அப்படின்னு டூடி சொன்னார் என்டர்டைன்மெண்ட் கேட்டிருந்தாங்க. சார். கேட்குறது வேறு, அது வந்தால் நம்ம போகிறது வேறு சார். கேட்குறதுன்னா நான் இப்போ போய் கேட்டேன்னா காஸ்ட்யூமர் தானே, சரி பார்க்கலாம் அப்படின்னு போயிடுது. இந்த வாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்தால் அது வேறு மாதிரி இருக்குங்க சார். இப்போ நான் போனேன்னா இது கதையோடு போனால் கூட காஸ்ட்யூமர் தானே நீ அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? அசிஸ்டண்டாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, காஸ்ட்யூமராக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எல்லோரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் யார் கூட ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டீங்களா, நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, நானே தான் சார். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, எந்த ஷாட்டுக்கு எந்த கட் பண்ணுறாங்களோ அதை நான் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணால் வந்து எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல. காஸ்ட்யூமராகவே ஒரு இது பார்த்துட்டாங்க. எனக்கு இதில் ஏதாவது சாதிக்கணும், நான் காஸ்ட்யூமராகவே இருக்கணுமா, என் எண்ணம் வந்து திரும்பி வராதா, நான் நினச்சது சாதிக்கணும்ன்ட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டு அதிலவே வந்து நான் கற்றுக்கிட்டு எடுத்தது தான் சார். இப்போ நீங்கள் சூர்யா கிட்ட போய் சொன்ன உடனே, நடிகர் சூர்யா கிட்ட போய் நீங்கள் 100 அவார்டு வாங்கணும்னு சொன்ன உடனே அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் ஒரு காஸ்டியூமர். அதான் சார், காஸ்ட்யூமராகவே வந்து இத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க, கங்க்ராட்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னார். வேறு அதுவே வந்து எனக்கு ஒரு ஆஸ்கார் பக்கத்தில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க சார், அவர் வந்து சொன்னதே. சார் நீங்கள் வாங்கினதுலேயே பெரிய அவார்ட்னா இது சார், நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஆமாம் அதில் சார். இது எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு ஏதாவது? இல்லை, எல்லாமே ஒன்று தான் சார். எனக்கு சின்னது பெருசு என்ன சார். அவார்டு ஒன்று சொன்னீங்க, ஆமாம், அந்த மாதிரி வேறு ஏதாவது? கோவாது இங்கே கேரளாவில் புலரி சேனல் இருக்குது சார். கேரளாவை பொறுத்தவரையிலும் கரெக்டாக பண்ணுறாங்க சார். ஏமாத்துறது இந்த மாதிரி கிடையாது. அங்கே கண்டென்ட் இருந்தால் தான் அவார்டே கொடுக்குறாங்க. அங்கே போய் அவார்டு வாங்கினது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அகமதாபாத்தில் ஒரு ரீல்ஸு ஏஷியன் ரோஷினி இன்டர்நேஷ்னல் இருக்குது, அதெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க சார். கண்டென்ட்டு அவங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிச்சா தான் ஜூரி செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸை எதில் பார்க்கலாம் சார்? இந்த ஸ்ரீஹரி கிரியேஷன்ஸ்ன்ட்டு ஒன்று சேனல் நானே போட்டுக்கிட்டேன் சார். அது வெளியே எல்லாம் போடல, நானே சேனல் ஓப்பன் பண்ணி நானே போட்டுக்கிட்டேன். இல்லை இப்போதைக்கு இருக்கிறதுல நீங்கள் என்ன, நீங்கள் எந்த ஹீரோவுக்கு கதை சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். ஃபஸ்ட்டு வந்து அவார்டு வாங்கியிருக்கிறீங்க, இந்த அவார்டை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது சொன்னால் மட்டும்தானே அவங்க ஏதாவது வாய்ப்பு வரும்னு. இல்லைன்னா நான் பார்வை வந்து காஸ்டியூம் பண்ணுற பார்வை தானே கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், அதை மாற்றணுன்றது தான் இது. ஓகே சார். நீங்கள் இல்லை, நான் இந்த ஹீரோக்கிட்ட நான் போய் யூஸ் பண்ணுறேன், இதை காட்டுறேன், அட்லீஸ்ட் அவங்க பார்க்கலாம்ல, பார்த்தா தானே அவங்களுக்கு தெரியும். இப்போ கூட நீங்கள் சூர்யான்னு சொன்னீங்க, அவர் வந்து நீங்கள் டேரக்டருக்கு வாங்கினீங்களா இல்லை வேறு ஏதாவது வாங்கினீங்களான்னு யாருக்கு தெரியுது? இல்லை சார், இப்போ நான் டைரெக்ஷனுக்கு வாங்கினது தான் சொன்னது அவருக்கு. ஆ அதுதான் காஸ்ட்யூமரானா அவர் சாருக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே தெரியும் நமக்கு. ஆனால் அன்றைக்கி வந்து சொன்னதுனால தான் தெரியும். அவர் அசிஸ்டண்ட் இருக்கார் குமார் அண்ணன்ட்டு, அவர் தான் சார் டைரெக்ஷன் பண்ணியிருக்கார் சார். இவர் காஸ்ட்யூமர் தான், நான் தெரியுமான்னாரு. காஸ்ட்யூமர் இல்லை சார், டைரெக்ஷன் பண்ணதுக்கு 100 அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னார். அதுக்கு தான் அவர் வாங்கினார் சார். வேறு எந்த நடிகர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நடிகர்கிட்ட இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ சசி சார் பார்த்துட்டு வந்தேன் இந்த ப்ரொமோ பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்டிருக்கேன் நான். அதுக்கு உண்டான ரிசல்ட்டு சொல்கிறான்னு இருக்காங்க. அவங்க இப்போ பிஸியாக இருக்கிறதுனால, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க சார். இப்போ 4வது ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ விருது வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பேர் நடிச்சிருக்கீங்க? இது 25 அவார்டு வாங்கியிருக்கு சார் இது வரைக்கும். ஏன்னா ஒன்று வாங்குறது கஷ்டம், இவ்வளோ வாங்கிட்டு அசால்ட்டாக சொல்கிறீங்களா? அதான் கேட்குறேன். இல்லை சார், உண்மையில் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான். ஆனால் ஒன்று பண்ணி ஒன்று வாங்கும்போது எனக்கும் அதில் வந்து ஊக்கம் வந்து ஒரு இது இறங்கி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒவ்வொரு கண்டென்ட் சார். அது நீங்கள் தாய்மொழி பார்த்தீங்கன்னா ஏகலவ்யனுக்கு சம்மந்தம் இருக்காது. ஏகலவ்யன் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு சம்மந்தம் இருக்காது சார். அது சூசைட் அட்டம். இது தாய்மொழி வந்து அம்மா பையனோட சென்டிமெண்ட்டு.
அது ஏகலவியன் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலன்ஸ் ஷார்ட் ஃபிலிம். அது வந்து ஒரு மாடு மேய்க்கிற பையனோட கண்டென்ட். இப்போ இது பார்த்தோன்னா 4வது இது சின்ன சோஷியல் மெசேஜுக்காக நான் இந்த பிளாஸ்டிக்காக எடுத்தது சார். இது மொபைல்லவே எடுத்தது சார். அடுத்தது வந்து ஷார்ட் ஃபிலிமா இல்லை சார். ஃபியூச்சர் ஃபிலிம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன பட்ஜெட்டுக்கே ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏதாவது சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட நான் ரெடி பண்ணுறது. ஒவ்வொரு டைம்ல இவ்வளோ அவார்டு காமிச்சாலும் ஒரு படம் கொடுப்பாங்களே, வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு உண்டானது நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் தயாராகிட்டேன் சார். முதல்ல எனக்கு பயம் ஒரு தயக்கம் இருந்து அங்கே போகும்போதே என் வேலை வேறு இது வேறன்ட்டு, இப்போ கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருக்கு சார். அதுக்கு காரணமே இதுதான் சார். ஓகே. வேறு என்ன கேட்குறீங்களா? ஓகே தேங்க்ஸ் சார். சார். இப்போ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நிறைய பேர் படம் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமா படம் பண்ணியும் ஒரு சில படங்கள் வந்திருக்கு. நீங்க இப்போ பண்ண 4 ஷார்ட் ஃபிலிம்ல ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமா நான் படமா பண்ண போறேன் அப்படின்ற ஐடியா வச்சிருக்கீங்களா? பண்ணலாம் சார். தாய்மொழியும் இருக்குது சார். அது வேணுமுன்னா நான் பண்ணுறதுக்கு படமாக தயார் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார். ஓகே, நீங்கள் படம் பண்ணுறதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள்லாம். தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. வேற ஏதாவது தேங்க்ஸ் பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணிடுங்க. வேறு எதனா சொல்ல வரீங்க? சப்போர்ட்டு, ஃபேமிலி சப்போர்ட்டு. சப்போர்ட்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அது பார்த்துடுறேன். அதுக்கு மீறி நான் வந்து காசு மிச்சம் பண்ணிக்கிட்டு பண்ணுறது தான் சார் இது எல்லாமே. இதெல்லாம் உங்கள் சொந்த காசில் பண்ண படம்? ஆமாம் சார். எல்லாமே என் சொந்த காசில் பண்ணது தான் சார். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.